ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, என் வாய்க்கு காவல் வையும். இன்றைய தேவனுடைய வார்த்தை, என் வாய்க்கு காவல் வையும். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பொறுமையாக நிதானமாக நாம் கேட்போம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதம் 141 3 இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், வாய்க்கு காவலும் உதடுகளின் வாசலுக்கு காத்து கொள்ளும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னைக்கு நாம் அநேக இடங்களில் நாம் வாய்க்கு வந்தபடி பேசி சில விஷயங்களை நாம் தவற விடுகிறோம். வாய்க்கு வந்தபடி பேசுவதால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து விடுகிறோம். இந்த வாயில தான் நாம் துதியும் சொல்கிறோம், ஆசீர்வாதங்களையும் இந்த வாயில தான் நாம் சொல்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் நாம் அனுதினம் தியானிக்கும் போது நம் உதடுகளில் வாசலுக்கு காவல் வையும் என்று தேவனிடத்தில் நாம் பிரார்த்திப்போம். நம் வாய்க்கு காவல் வையுங்கள் என்று நாம் தேவனிடத்தில் பிரார்த்திப்போம். நாம் வாய்க்கு காவல் இருக்கும்போது நிச்சயமாகவே நம் வாயிலிருந்து எது தீங்கான காரியம் வாயிலிருந்து வராது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ஆமீன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.